சத்திய ஆவியானவரே, நித்திய பாதை காட்டிடுமே. பாவியர் நெஞ்சம் பரனும்மை காண ஆத்தும கண்கள் திறந்திடுமே. இந்நேரமே உம்மாவியால் அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. வாரும் பரனாவியே, தாரும் முந்தன் கிருபைகளை. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ இப்போ பைபிளில் பார்க்குறோம், இந்த வசனம் நமக்கு தெரியும். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். இயேசுவினிடத்திலிருந்து கேட்ட காரியங்கள் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வரப்போகிற காரியங்களை அறிந்து ஜெபிக்கக்கூடிய மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாகவே தம்முடைய சீஷர்களை அவர் எச்சரித்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் அதில் இருக்கிற 31, 32 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கேளுங்களேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகிலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காய் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை போய் ஸ்திரப்படுத்து. சம்பவிக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த காரியங்களை பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார். கோதுமையை சொலகளை புடைக்கிறது மாதிரி புடைக்கும்படிக்கு சத்துரு வரப்போகிறான். இருந்தாலும் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அவருடைய விசுவாசம் எப்படியாய் புடமிடப்படுகிறதுன்னு பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சம்பவிக்கலை. ஆனால் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடியே அதற்காக ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழில் கூட நிறைய வார்த்தை வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எப்படி நம்ம செயல்பட முடியும்? அதற்கு தான் கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிருபம் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்குதான். அதனால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட தம்முடைய பிள்ளைகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியவராய் அவர் இருக்கிறார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆவியின் சிந்தை இன்னது என்பதை அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். ஆவியானவர் கடந்து வந்து அங்கே பார்க்கிறோம், நமக்குள்ளே இருந்து பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியவராக அவர் காணப்படுகிறார் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது அவசியமான காரியமாய் காணப்படுகிறது. ஆதியில் இருந்த பக்தர்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றத பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அங்கே நம்ம பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா அங்கே வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 11:28 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவித்திராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அப்பொழுது சீஷர்கள் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவிலே குடியிருக்கிற சகோதரர்களுக்கு உதவியாக பணம் சேர்த்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். பின்னாடி பவுல் வழியாகவும் பர்னபாஸ் வழியாகவும் அது கொடுத்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த அகபு என்ன சொல்கிறாரு பாருங்க, உலகம் எங்கும் ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அப்போ இவங்க உடனே ரெடி ஆகிக்கிறாங்க. இப்படி பஞ்சம் வரப்போகுது, இப்படி காரியங்கள் வரப்போகுது அப்படின்னோடனே அப்போ உதவிகளை அனுப்பணும். நம்ம இப்போ ஒரு காரியம் வரப்போகுது, புயல் வரப்போகுது, மழை வரப்போகுதுன்னா நம்முடைய அரசு வந்து பல காரியங்களை ஸ்டெப்ஸ் எடுக்குது. அப்போ இந்த மாதிரி முன்பாக ஆவியானவர் அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து அசதியாக இருக்கலை. ஏன்னா வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா ஜெபித்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பேசுகிற காரியங்களை நீங்கள் கேட்க முடியும். அவராலே நீங்கள் வழி நடத்தப்பட முடியும். தேவாவினால் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுவது அவசியம். ரோமர் 8:14 அப்படி தான் வாசிக்கிறோம். those who are led by the spirit of God they are the sons of God. தேவனுடைய ஆவினால் யார் நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கரையேறினார், ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு. உடனே பைபிளில் நம்ம பார்க்கிறோம், பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே நடத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க, ஐயோ அது எப்படி பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அது எப்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட முடியும், அது பிசாசு அப்படி சொல்லி தள்ளுறதில்லை. ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்கு, ஆவியானவராலே நிரப்பப்பட்ட உடனே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அது உண்மையான ஒரு வார்த்தை. ஸோ வந்து ஆண்டவர் வந்து ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி அவர் என்ன செய்தார், செயல்பட்டார். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம அங்கே பார்த்தீங்கன்னா ஆவியானுடைய சப்தத்தை அவர் பேசுகிற காரியங்களை உணர்ந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே அகபோய் குறித்து பைபிளில் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் அவரை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். 21ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பி பாருங்கள். 21, 10, 11 வசனங்களை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்து அவன் எங்களிடத்திலே வந்து பவுலுடைய கச்சைகளை எடுத்து தன் கைகளிலும் கால்களிலும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி அவனை புறஜாதியாரிடத்தில் என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பார்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆவியானவர் பேசுகிறாரு, இதே ஆவியானவர் சொல்லுகிறார். புறஜாதியுடைய கையில் ஒப்பு கொடுப்பவர் கட்டப்பட்டு என்ன செய்யப்படுவார், இவர் அழிக்கப்படுவார், பாடுபடப்படுவார், ரத்தம் சிந்தி மரிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். ஆவியானவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, அப்போ நீங்கள் எருசலேம் போகாதீங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார், நான் ஆண்டவருக்காய் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் அவருக்காய் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவியானுடைய அந்த காரியங்களை அவரால் அறிந்து சொல்ல முடிந்தது, செயல்பட முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஆவியானுடைய சப்தத்தை கேட்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய சபைகளிலும் ஆவியானவரை தாராளமாய், மனுஷனுடைய சுய சித்தத்தின் படியும் சுய எண்ணத்தின் படியும் உங்கள் இஷ்டத்தின் படி அல்ல, ஆவியானவருடைய வழிநடத்தல் படி நீங்கள் நடக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். வேதத்தின் நெடுகவே நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் பார்க்கும்பொழுது நம்ம எல்லாம் படித்த வசனம் நமக்கு தெரியும். அவர் சொல்கிறார், நான் ஆதியிலிருந்து அந்தத்தை பார்க்கிற தேவன். ஐ ஆம் அ காட் ஹூ சீஸ் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். ஆதியிலிருந்து அந்தத்தை பார்க்கிற தேவன், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி, அப்போ அதை வெளிப்படுத்துவதற்கு தான் வரப்போகிற காரியங்களை அவர் அறிவிப்பார் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்போ எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நமக்கு வரப்போகிற காரியங்களை அவர் அறிவிப்பார். யோசேப்புக்கு அறிவிக்கவில்லையா? பைபிளில் பார்க்கிறோம், ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. அவர் வீட்டில் இருக்கும்போது தன்னை குறித்து அறிவிக்கப்பட்டது அவருக்கு. அதை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. சொப்பனங்களின் வழியாய், தரிசனங்களின் வழியாய் அவருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. பார்வோனுக்கு வந்த காரியங்களை அவர் என்ன செய்தார், அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இதுதான் சம்பவிக்க போகுது அப்படின்னு. அவரோடு கூட சிறையில் இருந்த மக்களுக்கு உதவி செய்தார்.
அவர்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். ஸோ இப்போ பைபிளில் பார்க்குறோம், ஆவியானுடைய வழிநடத்தலை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. முகமுகமாய் கர்த்தர் பேசலாம், சொப்பனங்களின் வழியாய், தரிசனங்கள் வழியாய் பேசலாம், ஆவியானவர் மெல்லிய சத்தத்தின் வழியாய் பேசலாம். வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவர் தான் நம்முடைய இனிமையான பரிசுத்த ஆவியானவர். இவரோடு கூட ஏறத்தாழ 45 ஆண்டுகள் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். அவர் என்னை நடத்தின விதங்கள் எல்லாம் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். என் வாழ்விலும், என் குடும்பத்திலும், ஊழியத்திலும், நான் போகிற இடங்களிலும் அவருடைய வழிநடத்துதல் நான் வாயினால் விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளவு இன்பமாக இருக்கும் அவரோடு இணைந்து பயணம் பண்ணுவது. எனவே அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக, வரப்போகிற காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இதை கேட்டு நாம் எச்சரிப்படைந்து மற்றவர்களை எச்சரிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் இது என்ன செய்யும், ஏதுவாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கூட அவர் அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் பேசுறார் பவுலோட, அதுதான் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. ஆவியானவர் என்ன சொல்றாரு, கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத ஆவியானவர் சொல்றாரு. அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அதைத்தான் அங்கே இப்போ பவுல் வழியாக கர்த்தர் எழுதுகிறார். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆவியானவர் சொல்ற ஒரு காரியம். ஸோ அப்போ இன்னைக்கு நாம ஆவியானுடைய சப்தத்தை கேட்டு நாம் எச்சரிப்படைந்து முன்பாகவே சம்பவிக்க போகிற காரியங்களை அறிந்து கொண்டு அதற்காய் நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படி சத்ருடைய கிரியைகளை நீங்கள் தடுக்க முடியும். சத்ரு போடுகிற சதி தந்திரங்களை நீங்கள் நிர்மூலமாக்க முடியும். ஆமென். சிலுவையிலே ரத்தம் சிந்தி பிசாசை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. எனவே சத்ருடைய கிரியைகளை, அவருடைய அலங்கங்களை, அவனுடைய சதி தந்திரங்களை, உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற சதிகள், உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் வருகிற சதிகள், உங்களுடைய ஊழியத்திற்கு விரோதமாய் வருகிற காரியங்களை அறிந்து கொண்டு சத்ருடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே உங்களை நிறைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு, ஆவியானவர் பேசுகிற காரியங்களை உணர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் ஏற்ற உணர்வை கொடுத்து நம்மை வரும் நாட்களில் நடத்துவாராக. எனவே வரப்போகிற காரியங்களை அறியத்தக்க கிருபை எனக்கு தாருமாண்டவரே, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். இவ்வளவு நாள் நான் உணர்வில்லாமல் இருந்து விட்டேன், எனக்கு உணர்வை தாரும். என்னை கர்த்தாவே உம்முடைய ஆவியானவர் எனக்கு காரியங்களை எச்சரித்து என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, ஆவியானுடைய வழி நடத்துதல்கள் ஆச்சரியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பாவை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்விலே, கர்த்தாவே ஊழியத்திலே, கர்த்தாவே நாங்கள் இருக்கிற இடங்களிலே, கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று கர்த்தாவே மகிமையின் சாட்சிகளாய் இருக்கும்படிக்கு ஆவியானுடைய வழிநடத்தலை சரியாய் புரிந்து கொள்வதற்கும், ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் தெளிவாய் கேட்பதற்கும் எங்கள் செவிகளை ஒரு விசையாய் விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். அவைகளை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆமென் லார்ட். பிசாசுடைய சதி தந்திரங்களை எல்லாம் அறிந்து கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறபடியே ஜெபித்து, கர்த்தாவே நாங்கள் மெக்கானிக்கலாக எங்கள் மனசில் வர்ற காரியங்கள் என்னென்னவோ அதெல்லாம் பேப்பரில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணாமல், கர்த்தாவே ஆவியானவர் சொல்லுகிறபடி ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மெய்யாகவே நாங்கள் ஜெயத்தை எடுப்போம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தனை தொடுவீராக, இப்பொழுதே பலப்படுத்துவீராக. ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஆவியானவரோடு இசைந்து நடக்க கர்த்தர் கிருபை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். இப்படி கிருபை உள்ள பிரசனத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அரணாய் இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டிருக்கிறார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவைகளை அறிவிக்கும் பொழுது அதற்கு ஏற்றவாறு ஜெபித்து நீங்கள் செயல்பட வேண்டும். பஞ்சம் வருது என்று அறிந்த பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஆயத்தப்பட்டாங்க. வந்தவுடன் இம்மீடியட்டாக அவங்களுக்கு நன்மைகளை, நற்கிரியைகளை அனுப்புவதற்கு ஏதுவாக இருந்தது. அதே போல் நீங்களும் காரியங்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அந்த ஆவியானோடு உழைத்து நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டின் காரியம், உங்களுடைய ஊழியத்தின் காரியம், உங்களுடைய எதிர்கால காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. God bless you all.